Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths la chapter 10 circles introduction video பார்க்க போறோம். First வந்து circles னா என்ன அப்படின்றத பார்த்தறலாம். What is a circle? Circle னா வந்து ஒரு set of points in a plane. இப்போ வந்து இது plane னா ஒரு set of points which is at a fixed distance from a fixed point. அப்படினா ஒரு fixed point, that is இத center point எடுத்துக்கிட்டா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு fixed distanceல தான் இருக்கும். நீ எந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல மெஷர் பண்ணாலுமே இந்த distance வந்து சேமா தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. A circle is a set of points in a plane which are at a fixed distance from a fixed point. இந்த distance எல்லாமே வந்து இததான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். இதான் வந்து சென்டர் O. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம சர்க்கிள்ல எந்த இடத்துல மெஷர் பண்ணாலுமே வந்து சேம் தான். அதனால வந்து நம்ம இதை என்ன சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளுக்கு இது வந்து சென்டர் பாயிண்ட் ஓன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம வரையறோம், that is PQ அப்படின்னு ஒரு லைன் வரையறோம். அப்படின்னா இந்த PQ வந்து is a non intersecting line with respect to the circle. இதே வந்து இந்த PQ இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளை டச் ஆகும் போது நம்மளுக்கு அதோட நேமிங்ஸ் வந்து மாறும். இப்போ வந்து என்ன ஆகுது, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகல. சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல இருக்கு, லைன் வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. ஸோ இட் இஸ் அ நான் இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். PQ is a non-intersecting line with respect to the circle. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளை டச் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு வித் சென்டர் பாயிண்ட் O. இப்போ ஒரு லைன் வந்து இந்த சர்க்கிளை டச் ஆகுது. நான் இதை PQன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிளையும் இந்த லைனும் வந்து மீட் ஆகுதுல, இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த சர்க்கிளும் இந்த லைனும் டச் ஆகுற இந்த பாயிண்ட், தட் அப்போ வந்து இந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த லைன் வந்து இப்போ டேஞ்சன்ட் ஆயிடும். தட் இஸ் இந்த சர்க்கிளையும் இந்த லைன் வந்து டச் ஆகும் போது இது வந்து டேஞ்சன்ட் சொல்லுவோம். இது மாதிரி டச் ஆகாம இருக்கும் போது நான் இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி டெஃபினேஷன் எழுதுவோம்னா, a tangent to a circle is a line that intersect the circle at only one point. அதாவது இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் வந்து இன்டர்செக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஒரு பிளேன்ல ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பர்டிகுலர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் நம்ம சர்க்கிள்
ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு நம்ம படிச்சோம். இப்போ வந்து என்ன சொல்றோம்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல ஒரு பாயிண்ட்ல இந்த லைன் மீட் ஆகுதுல, இதை தான் வந்து நம்ம டான்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ தேர்ட்ல வந்து இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு வித் சென்டர் பாயிண்ட் O. இப்போ வந்து இந்த சர்க்கிள்ல வந்து ஒரு லைன் வந்து கட் ஆகுது. இதை வந்து நான் PQ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, இதை வந்து நம்ம secant அப்படின்னு சொல்லுவோம். A line which intersect a circle at two distinct points. That is circleல ரெண்டு பாயிண்ட்ல வந்து intersect ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், secant அப்படின்னு சொல்லுவோம். A line which intersect a circle at two points, two distinct points, is called secant. ஸோ இந்த மாதிரி கட் ஆகும் போது அதை நம்ம secant அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது, நம்ம வந்து chord பார்க்க போறோம். ஃபோர்த் ஒன் வந்து chord. இப்போ வந்து சர்க்கிள்ல எப்படி வந்து லைன் கட் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை chordன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து இது சர்க்கிள், இது வந்து பாயிண்ட் O, தட் இஸ் இது சென்டர் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம chord வந்து இந்த மாதிரி கட் ஆச்சுன்னா தட் இஸ் a line segment within the circle. இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. பட் ஆனா வந்து இது சர்க்கிள்குள்ள வரைக்கும் தான் இந்த லைன் வரும். இந்த chord வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இது இப்படி கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் வரும் chord. அந்த மாதிரி இந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து இந்த லைன் வரும். அதை தான் வந்து நம்ம chordன்னு சொல்லுவோம். A line segment within the circle is called chord. இப்போ அடுத்தது வந்து நம்ம டயாமீட்டர்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். டயாமீட்டர், இப்போ வந்து நம்ம டயாமீட்டர், ரேடியஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இதுல பார்த்துருப்போம். இப்போ டயாமீட்டர்னா என்ன சொல்லுவோம், இப்போ இதான் சென்டர் பாயிண்ட்னா நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வர இந்த லைனை தான் வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இப்படி கட் ஆச்சுன்னா தட் இஸ் த ஃபுல் லென்த்ல வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்வோம், இதுவும் R. தட் இஸ் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்தாலும் அது R தான், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்தாலும் அது R தான் நம்ம எடுத்துப்போம். தட் இஸ் ரேடியஸ் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இது என்ன, அது R plus R. தட் இஸ் R plus R னா 2R, which is the இதுக்கு 2R எப்படி நம்ம சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். When a line segment passing through the center of the circle is called diameter. அதே மாதிரி when the chord takes its maximum length அப்படின்னா நம்ம இப்போ சர்க்கிள்ல நம்ம ஒரு லைன் கட் ஆகுதுன்னா அது within the circle இருக்கும் போது நம்ம இதை chordன்னு சொல்லுவோம். இந்த chordே வந்து மேக்ஸிமம் லென்த், சர்க்கிள்ல வந்து மேக்ஸிமம் லென்த் எடுக்கும் போது அதை டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When the chord is taking its maximum length is called diameter. எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ டயாமீட்டர்னா என்னது தான் 2R, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து 2Rன்னு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ல இந்த டான்ஜென்ட்டும் இந்த சர்க்கிளும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
point of contact. இந்த tangent வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஆனா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல தான் வந்து அது சர்க்கிளை மீட் பண்ணும். எப்படி என்ன இதுல வேணாலும் வரும். அதே மாதிரி அது பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரேடியஸ்ல இருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் அது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த டான்ஜென்ட்க்கு 90 டிகிரியில தான் இருக்கும் ஆங்கிள். இப்போ இதான் டான்ஜென்ட்னா இந்த இடம் வந்து 90 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் இங்க மீட் ஆகுதுன்னா இது வந்து 90 டிகிரியா இருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 10.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா how many tangents can a circle have அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம், சர்க்கிள்ல வந்து எத்தனை டான்ஜென்ட் வேணாலும் இருக்கும். தட் இஸ் இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த சர்க்கிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இப்போ வந்து டான்ஜென்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து சர்க்கிள்ல மீட் பண்ணும். அவ்வளவுதானே கண்டி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணாலும் அது கட் ஆகும். இத எத்தனை டான்ஜென்ட்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் a circle can have infinite number of tangents. A circle can have infinite number of tangents. இதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இப்போ வந்து நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். இந்த fill in the blanks. A tangent to a circle intersect it in a dash points. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம், எப்பவுமே வந்து tangent வந்து ஒரு பர்டிகுலர் ஒன் சிங்கிள் பாயிண்ட்ல தான் வந்து சர்க்கிள்ல வந்து கட் ஆகும். அப்ப என்ன வரும், எக்ஸாக்ட்லி ஒன். Exactly one point. A tangent to a circle intersect it in exactly one point. A line intersecting a circle in 2 points is called a secant. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் வந்து ஒரு லைன் கட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வித்தின் த சர்க்கிளா இருந்துச்சுன்னா, தட் இஸ் இந்த சர்க்கிளோடவே அந்த லைன் முடிஞ்சதுன்னா அதை வந்து கார்டுன்னு சொல்லுவோம். ஆனா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லைன் இன்டர்செக்டிங் அ சர்க்கிள் இன் 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள்ல 2 பாயிண்ட்ல ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் சீக்கண்ட். இப்போ தேர்ட் கொஸ்டின், a circle can have dash parallel tangents at the most. இதுல என்ன சொல்றாங்கன்னா tangents இருக்கு, சர்க்கிள்ல எத்தனை tangents வந்து parallel-ஆ இருக்கும் மோஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து 2 tangents தான், 2 parallel tangents at the most. இப்போ வந்து நம்ம இது ஒரு tangent எடுத்துக்கிறோம், இப்போ இங்க ஒரு tangent எடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன ஆகும்னா, இப்போ இதோட ரேடியஸ் நம்ம லைன் வரையும் போது இங்க இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம ஒரு parallel lines எடுத்துக்கும் போது லைன் வந்து அதை இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகும், the alternate angles ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி தான் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் 90 டிகிரி தான் வரும், இந்த பக்கமும் 90 டிகிரி தான் வரும், இங்கேயும் 90 டிகிரி, இந்த சைடும் 90 டிகிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 லைன்ஸ் தான் வந்து parallel tangents தான் நம்ம எடுக்க முடியும் மேக்ஸிமமா. ஸோ 2 parallel tangents at the most. இப்போ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், the common point of a tangent to a circle and the circle is called dash. இப்போ வந்து நம்ம சர்க்கிள்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா the common point of a tangent to a circle and the circle. ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு சர்க்கிள்க்கும் அந்த டான்ஜென்ட்க்கும். இப்போ இந்த டான்ஜென்ட்க்கும் சர்க்கிள்க்கும் இருக்கிற அந்த காமன் பாயிண்ட் பேர் என்ன, நம்ம இப்ப பார்த்தோம், அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.